மத்திய அரசை, ஒன்றிய அரசை உடனடியாக வெள்ள நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் கேட்டு நேற்றைக்கே கடிதம் எழுதியிருந்தார். மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களை வெள்ளம் பாதித்திருக்கின்ற இந்த 5 மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று களத்திலே நின்று நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையிலே மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்ததையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மத்திய அரசு உதவி செய்வதாக அறிவித்ததோடு நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மாநில அரசு பாதிக்கப்பட்ட கால்நடைகள், வீடுகள், பயிர்கள் போன்றவற்றுக்கு கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த வெள்ளமழை பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு பேருதவியாக, பேரியந்திரமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தை காக்கின்ற ஒரு கடவுளாக இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பெருவழை வெள்ளத்தின் போது, பெருஞ்சீற்றத்தின் போது ஆளுங்கட்சிக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் ஆளுங்கட்சியுடைய பணிகளுக்கு ஆலோசனை சொல்வதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற இடத்திலே இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் வஞ்சக சூழ்ச்சியோடு அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே கள ஆய்வு கூட்டங்களை கூட நடத்த முடியாமல் கட்சியிலே திணறி கொண்டிருக்கின்ற நிலை. சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதால் தான், முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பில்லாமல் திறந்ததால் 280க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது. பல லட்சம் வீடுகள் இழந்ததை அவர் மறந்திருக்க முடியாது. சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவுப்படி 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நிரம்புகின்ற தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். முதற்கட்டமாக 25ஆம் தேதி 10,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம், முன்னறிவிப்பு கொடுத்துத்தான். அதுபோல் 5 முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். கடைசியாக 1,68,000 கன அடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லி கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் வாய்ச்சவடால் விடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்த உடனே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம், பாதிப்பு குறைச்சிருக்கலாம். ஆனால் இந்த அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இந்த ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவித்து கூட இந்த அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் கனமழையால் மக்கள் அங்கங்கே பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு முன்பு நினைக்கின்றேன் சாத்தனூர் டேமில் திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிவிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால தென்பண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பண்ணை ஆற்று கரை உடைந்து அங்கே இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது.
கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்திருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்போதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும். அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். அவை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,64,000 கனஅடி நேற்றைக்கு முன்தினம் இரவு 2 மணி அளவிலே தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால அந்த தென்பண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு முறையும் புயல் வருகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய அரசாங்கம் புயலுக்கு தேவையான நிவாரணத் தொகையை மத்திய அரசிடம் கோருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த அரசும் இன்றைக்கு பெஞ்சல் புயலால் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் நகரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், டெல்டா மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கிறது. இதெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் வந்து மக்கள் தூங்க முடிய நிலைமை இருந்தது மழை காலங்களில். இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிம்மதியாக இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா? இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கீங்கள, சேலம் மாநகர மக்கள் இரவில் தூங்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் இரவில் தூங்குனீங்களா? மழை வெள்ளத்தில் எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி போகணும் அச்சத்தில் தானே படுத்து தூங்கி உறங்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. 2 நாளைக்கு முந்தி சென்னையில் பார்வையிட்ட முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் கனமழையால் வெள்ளத்தால் தூக்கத்தை தொலைந்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொன்னார். அதே திருப்பி நாங்கள் கேட்குறோம். இந்த விடியா திமுக முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால விழுப்புரம், கடலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் இந்த வெள்ள நீரால் இரவு முழுவதும் தூங்காமல் தூக்கத்தை தொலைத்த அரசு திமுக அரசு. திருவண்ணாமலையில் இருக்கிற மலையில் அதை ஓர பகுதியில் குடியிருந்து வசித்து வந்திருக்கிறாங்க. அதில் 7 பேர் அங்கே மலையில் இருக்கின்ற மண் சரிவால் இந்த பாறையில் உருண்டு வந்து அவர் வீட்டு மேல் கூரை மேல் அந்த பாறை விழுந்து அவர்களை நசுக்கி அதோடு மண் சரிவும் ஏற்பட்டு அந்த மண் சரிவால் பாறையால் பாதிக்கப்பட்டு 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. ஆகவே இந்த அரசு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க வேண்டும். மலை ஓரமாக வைக்கின்ற அந்த மக்கள்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு தங்க வைத்திருக்க வேண்டும். இந்த அரசுடைய அலட்சியின் காரணமாக இன்றைக்கி 7 பேருடைய உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். உண்மையிலே வேதனை அளிக்கின்றது. இந்த 7 பேர் இறந்துள்ள குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.